ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் ஏன் திடீர்னு தூரமாக போயிட்டாங்க, ஏன் திடீர்னு இந்த சைலன்ஸ், ஏன் திடீர்னு இந்த டிஸ்டன்ஸ், உண்மையான காரணம் என்ன, மனசில் ஏதாவது குழப்பமா இல்லை காயமா, உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஓகேங்களா, யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் நான் பண்ணலை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை. ஓகேவா, அதுதான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாம். இது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகே ஓகே ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், என்னோட கலெக்டிவ்ஸோட பர்சன் ஏன் திடீர்னு சைலன்ஸ், திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, திடீர்னு சைலண்ட்டில் போயிட்டாங்க, எதுக்கு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். 4 of Cups, Hermit, 5 of Pentacles, 3 of Swords, 4 of Swords, Judgment, 3 of Wands, 7 of Wands, Sun card, superb, and 8 of Swords reversed. ஓகே ஓகே, இப்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்கள் பர்சன் ஏன் திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணம் என்ன, மனசில் ஏதாவது குழப்பமா காயமா என்னங்கிறத இந்த கார்ட்ஸ் மூலயமா நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்த உங்கள் பர்சன் திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, திடீர்னு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு புரியல, என்ன காரணம்னு தெரியல, ஏன் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஏன் இந்த டிஸ்டன்ஸ், எதனால் அப்படி தூரமாக போயிட்டாங்க அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்ததுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, இதுக்கான காரணம் என்ன, இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். அவங்க மனசில் ஏதாவது குழப்பமா, ஏதாவது காயங்கள் இருக்கா, என்ன அப்படிங்கிறது தான் இப்போது ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ மொத்தம் நம்ம 10 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கார்ட்ஸ் சொல்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் பார்க்கும்போது உங்கள் பர்சன் திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க ஒரு பெரிய மன உளைச்சலில் இருக்க மாதிரி தெரியுது. அவங்களோட உணர்ச்சிகளை அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாத ஒரு குழப்பமும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கார்டையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 4 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட மனசில் ஒரு டிஸ்கனெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே, உங்ககிட்ட இருந்தும் வாழ்க்கையில் இருந்துமே ஒரு இன்ட்ரெஸ்ட்லெஸ் ஃபீலில் இருக்காங்க. அவங்க எமோஷ்னலி நம்பான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இவங்களை எமோஷ்னலி ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால தான் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் என்ன வேணும் என்ன செய்யணும் எதுவுமே புரியாத ஒரு மனநிலையில் இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் பர்சன் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோடில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, அவங்க அவங்களுடைய லைஃப், அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப்பால் எனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், ஏதோ ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது மற்ற கார்ட்ஸ்லாம் நமக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. பட் இந்த கார்டு மூலயமா அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம், பல கேள்விகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே ரொம்ப டீப்பாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 5 of Pentacles. ஓகே, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, அவங்களே அப்படியே ஒரு தனிமைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களோட மனசை அப்படியே அபேண்டன்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபியர் ஆஃப் லாஸ் இருக்குது அவங்கக்கிட்ட.
அவங்க மனசை வந்து அப்படியே அவங்களே விட்டுட்டாங்க. ரொம்ப தனித்து ஒரு தனித்தீவு மாதிரி இருக்காங்க. எல்லார்கிட்டே இருந்துமே வந்து டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை தான் இந்த கார்டு சொல்லுது. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு தெரியுது. ஆனால் அவங்களோட பயம், ஈகோ, ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது அவங்கக்கிட்ட. அது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட வெளிப்படையாக வந்து உங்ககிட்ட எதையுமே பேச விட முடியாமல் அவங்கள தடுக்குது. வெளிப்படையாக உங்களோட சப்போர்ட்டை கேட்க விடாமல் அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்கள தடுக்குது. உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு, இது எதையுமே வந்து அவங்க உங்ககிட்ட கேட்க முடியாமல் அவங்களே தள்ளி போயிட்டுருக்காங்க. ஓகேவா? அதுதான் இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் மூலயமா தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரு முக்கியமான கார்டு இந்த ரீடிங்கில். இது வந்து அவங்க மனசில் நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு காயம், ஒரு வலி, ஒரு அந்த மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டத்தை சொல்கிற ஒரு கார்டு. ஓகே, அவங்க வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம். அதோட தாக்கம் வந்து அவங்க மனசில் இருந்து இன்னுமே அவங்க வெளியே வரல, அவங்க ஹீல் ஆகலை. அதனால தான் இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு பீட்ரேயில் வந்து அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்பின ஒரு பர்சன் அவங்கள நல்லா முதுகில் குத்தியிருக்காங்க, இதயத்தில் குத்தியிருக்காங்க. ஒரு பெரிய ஹார்ட் பிரேக், ஒரு தவறான புரிதல், அவங்க பண்ணாத தவறுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். மேபி அவங்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களோட பர்சன் அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த காயம் இன்னுமே அவங்க மனசில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயமும் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப வந்து காயப்பட்டிருக்காங்க. அந்த அந்த காயம், அந்த வலி, அந்த வேதனை, இது எதுவுமே இன்னும் அவங்கக்கிட்ட இருந்து மறையலை. அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் இந்த கார்டு வரைக்கும் பார்க்கும்போது அவங்க மனசில் ஒரு பெரிய காயம் இருக்குது. ஓகே, அந்த மாதிரியான காயம் திரும்பவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. உங்கள் 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகங்கள் நடந்த மாதிரி இருக்குது. ஒன்று அவங்க வந்து ஏதாவது பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அது பெரிய ப்ராப்ளம் ஆகி அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்கள் சைட்லேருந்து தவறான தகவல் ஏதாவது அவங்களுக்கு போய் அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி அவங்க அதனால் விலகி போயிருக்கலாம். ஓகே, 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது இப்போ கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்று அவங்களோட அந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதனால் அவங்க பண்ணின நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் கேட்டதால் அவங்க உடஞ்சி போயிருக்கலாம். ஒரு தவறான புரிதலால் உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம். உங்களை பற்றி யாரோ தவறாக சொல்லி அதை வந்து அவங்க நம்பி தனக்கு தானே ஒரு காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வெளியே போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஸோ மற்ற கார்ட்ஸையும் வச்சு பார்ப்போம், என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அவங்க மனசில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு வலி இருக்குது. அதுதான். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 4 ஆஃப் ஷோர்ட்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசாமல், காண்டாக்ட் இல்லாமல், தன்னால் முடிஞ்ச வரைக்கும் காம் பண்ணிக்கிற ஒரு பீரியடில் இருக்காங்க. இவங்களோட மனசு சொல்கிறது நான் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அவங்க மனசுக்கும் உடம்புக்கும் இப்போ ஓய்வு தேவைப்படுது. அதை தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் ரெடி எட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு சம்பவம் மாதிரியான ஒரு விஷயமாக தான் தெரியுது. சரி, பார்ப்போம். அடுத்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ரியலைசேஷன் கார்டு. ஓகேவா? அவங்களோட பாஸ்ட் மிஸ்டேக், அவங்களோட டிசிஷன் எல்லாத்தையுமே இப்போ வந்து ரீதிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்கள் பக்கம் வந்து கில்ட் ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அவங்களோட சைலன்ஸுங்கிறது அவங்களுக்கே பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க தன்னைத்தானே வந்து ஒரு அபேண்டன்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு தனிமைப்படுத்திக்கிறாங்க, ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து தன்னைத்தானே எவால்வேட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ். அவங்க மனசில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. அதனால தான் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா உங்களை பற்றின ஏதோ ஒரு தவறான புரிதல் அவங்க மனசில் இருக்குது. ஓகேவா?
அதனால தான் வந்து அவங்க வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. பேசாமல் இருந்தாலுமே ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்கக்கிட்ட இருக்குது. அது வந்து அந்த அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறது அவங்களுக்கே வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கார்ட்ஸ்லேருந்தெல்லாம் நம்ம இந்த இடத்துலையே டவுட் வந்துச்சு நமக்கு. இன்னும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் நினச்சி ஹர்ட் ஆகிருக்கலாம், இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே நம்பிக்கை துரோகம் நடந்து அது வந்து அவங்க பண்ண நம்பிக்கை துரோகம் ரிவீல் ஆகி பிரச்சனையாகி அதில் குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம்னு சொன்னோம். அடுத்து உங்களை பற்றி ஏதாவது ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம், திடீர்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது இந்த கார்டு வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உங்களை பற்றி ஏதோ ஒரு தவறான புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போது. ஓகேவா? அவங்களோட மிஸ்டேக், பாஸ்ட் மிஸ்டேக், அவங்க எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ரீதிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? ஸோ உங்கள் பக்கம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் பக்கம் ரொம்ப அந்த கில்ட் ஃபீல் உங்கள் பக்கம் இருக்குது அவங்களுக்கு. உங்கள் மேலே உங்களை நினச்சி ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே? அடுத்து பார்த்தோன்னா 3 of Wands. அவங்களோட எதிர்காலம் பற்றி ஒரு யோசனையில் இருக்காங்க. படிப்படியாக அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தேடிட்டுருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்க ஃப்யூச்சருக்கான ஒரு கிளாரிட்டியை வந்து உங்கள் பர்சன் தேடிட்டுருக்காங்க. ஸோ இப்போது டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இவங்க மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ பிளானிங் மோடில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஓகேவா? அவங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வேண்டாம், பிரேக்கப், அதாவது பிரேக்கப்லாம் வேண்டாம், இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்க வேண்டாம், பிரேக்கப் பண்ணிக்க வேண்டாம், இந்த டிஸ்டன்ஸை சீக்கிரம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் யோசிக்கிறாங்க, இந்த டிஸ்டன்ஸை சீக்கிரம் எண்டப் பண்ணணுன்ற தாட் தான் இருக்குது. ஓகே? ஸோ இப்போ 3 of Wandsல இருக்கிறதுனால அவங்க பிளானிங் மோடில் தான் இருக்காங்க. ஓகே? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 of Wands. இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களோட மனசில் வந்து ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜி இருக்குது. ஓகே? அவங்க வந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கிறாங்க, தான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. திரும்பவும் வந்து ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்கள சுற்றியே வந்து ஒரு வால் கட்டிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஆனால் இதுவும் டெம்ப்ரவரி தான். அந்த தன்னை சுற்றி ஒரு வால் கட்டிகிட்ருக்காங்கல்ல, அது கூட ஒரு டெம்ப்ரவரி ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே? அடுத்து பார்த்தோம்னா சன் கார்டு. இந்த கார்டு தான் வந்து ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு கார்டு. என்ன அப்படின்னா, இது இந்த எல்லாத்தையுமே தாண்டி வரப்போகிற ஒரு லைட். ஓகே? ஒரு பிரைட்னஸ். அவங்க மனசு வந்து இப்போ ஸ்லோவாக கிளியர் ஆகிட்டுருக்கு. உங்களுக்குள்ளே வந்து ஒரு கனெக்ஷன், அந்த ஜென்யூனான கனெக்ஷன் இது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. திரும்பவும் ஒரு பாசிட்டிவிட்டி வரப்போகுது. ஓகே? நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய போகுது. உங்கள் மேலே எந்த தவறும் இல்லைங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓகே? தவறான முடிவை எடுத்துட்டோம், நம்மளோட டிசிஷன் தப்பு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்றத நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ ஸ்லோவாக அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் திரும்பவும் அந்த பாசிட்டிவிட்டி வரப்போகுது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப்புங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? அடுத்து பார்த்தோன்னா 8 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே? ஸோ ஃபைனலாக உங்கள் பர்சன் அந்த மென்டல் பிளாக்ல இருந்தெல்லாம் வெளியே வர போகிறாங்க. ஓகே? அவங்களே சிறை வச்சுக்கிட்டாங்க. வால்ஸ், அந்த சுவரெல்லாம் கட்டிக்கிட்டு தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிட்டு மனசுக்கு ஓய்வு தேவை, உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு உங்களை ஒரு வழி பண்ணினாங்க இல்லையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு உங்களை கதற விட்டுட்டு, உங்களை ஏங்க விட்டுட்டு, உங்களை ஒரு மாதிரி உங்களை மென்டல் பிளாக் ஆக்கிட்டு அவங்க போனாங்க இல்லையா? ஸோ இப்போது அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அவங்களே சிறை வச்சுருந்தாங்க இல்லையா? அதுலேருந்து அவங்க இப்போது ரிலீஸ் பண்ணிக்க போகிறாங்க அவங்கள. ஸோ அவங்களோட மென்டல் பிளாக்ல இருந்தெல்லாம் அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வர போகிறாங்க. இப்போ வந்து ட்ராப் ஆன மாதிரி இருந்தாலுமே கூட ஃப்யூச்சரில் கிளியர் கம்யூனிகேஷன் ஷுவராக வரப்போகுது, ஓப்பன் டாக் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த கார்டு ஒரு சைன். ஓகேங்களா? ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் ஓப்பன் டாக் வரப்போகுதுங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே? ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் திடீர்னு உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது, தூரமாக போனது உங்களால் இல்லை, அவங்களுடைய மனக்காயம், அந்த குற்ற உணர்ச்சி, அந்த பயம், இதெல்லாம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங்கும் ஒரு கிளாரிட்டியும் தேவை.
அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க சைலன்ஸ் வந்து இதுக்கான சொல்யூஷன் இல்லை, டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கான சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி வர ஒரு காம் பீரியட், அதுதான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த சன் கார்டு அண்ட் இந்த 8 ஆஃப் ஷோர்ட்ஸ், இது மூணுமே 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸ்டு, இது மூணுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திரும்பவும் ஒரு கிளாரிட்டி, ஒரு பாசிட்டிவிட்டி ஷுவராக வரப்போகுது உங்கள் லைஃப்பில். ஓகேவா, இதுதான் இந்த கார்டு சொல்கிறது. ஸோ உங்களை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்ககிட்டேருந்து தூரமாக போகணும் அப்படின்னு இல்லை, அவங்கள வந்து அவங்க இப்போ திருத்திக்கிட்டு இருக்காங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. உங்களை ஏற்கனவே அவங்க மனசு காயம் பட்டிருக்கு, பாஸ்ட் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய ஊன்ஸ் இருந்திருக்கு, அதை மேபி உங்ககிட்ட மறைச்சிருந்துருக்கலாம். இப்போ உங்களை பற்றியும் ஒரு தவறான புரிதல் இருக்குது, அதை வந்து அவங்க உங்ககிட்ட பேசாமலே ஒரு டிசிஷன் எடுத்து சைலன்ஸில் போயிட்டாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறாங்க, உங்களையும் இழந்துருவோமோன்ற பயம் வந்துருச்சு. ஸோ திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கான வேலைகள்லாம் அவங்க தொடங்கிட்டாங்க, அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு காயமும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட மாதிரியான காயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடாதுன்னு தான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிருந்தாலுமே அவங்க வந்து தன்னைத்தானே விலகிக்கிட்டு தூரமாக போயிட்டாங்க. பெருசாக ரொம்ப பெரிய டீப் காயம்லாம் வேண்டாம், இதுக்கப்புறம் டீப் வூண்ட்ஸ், டீப்பான ஒரு ஹர்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போனாங்க. பட் அது எல்லாமே தப்பு அப்படின்னு அவங்களோட டெசிஷன்ஸ் அண்ட் அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ரீதிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே உங்ககிட்ட வரப்போகிறாங்க. அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேவா, அவங்க மனசு குழப்பத்துலேயும் கில்ட்லேயும் தான் இருக்குது, ஆனால் இப்போது ஹீலிங் நடந்துகிட்ருக்கு. இந்த சைலன்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு ஓப்பன் டாக், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜ். ஓகேவா, இந்த ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலைன்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரே வே வந்து மெயிலில் காண்டாக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா, நான் எந்த வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கல. தேங்க்யூ.